ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வேல்மாறல் மகாமந்திரம். நான் வந்து எப்படி வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சோன்றதை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன மாதிரி உங்களில் எத்தனை பேர் வந்து வேல்மாறல் படிக்கிறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வேல்மாறல் மகாமந்திரம் எப்போ படிக்க ஆரம்பித்தேன்னா, நிறைய வந்து யூடியூப்ஸில் வந்து வேல்மாறல் படிங்க, உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நான் நிறைய வீடியோ பார்த்தேன். அதில் வந்து ஒரு ஐயா வந்து ஒருத்தர் போட்டிருந்தார், வேல்மாறல் வந்து பூஜை பண்ணால் நம்ம வீட்டுக்கு வந்து வேல் வரும் அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த வீடியோவை பார்த்தேன். அதாவது உங்கள் வீட்டில் வந்து வேலே இல்லைனா கூட வேலை வந்து ஒரு பேப்பரில் வரைஞ்சிட்டு அதை பூஜை ரூமில் வச்சு வேல்மாறல் வழிபாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். வேல்மாறல் பூஜை பண்ணால் நம்ம வீட்டுக்கு வந்து வேல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து டெய்லி காலையில் வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வேல்மாறல் பூஜை பண்ணேன். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எங்கள் மாமனார் வந்து என் வீட்டுக்காருக்கு வெள்ளியில் வேல் காப்பு வாங்கி கொடுத்துருந்தாரு, வேல் காப்பு. ஒருவேளை நான் வந்து வேல்மாறல் வழிபட்டதால் தான் இந்த வேல் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததோ அப்படி சொல்லிட்டு நான் அப்போ யோசித்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த வேல்மாறல் எப்படி வழிபடணும்னா, இதை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த வேல்மாறல் படிக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து முடிவிலையும் வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு சொல்லிடணும். நான் ஃபஸ்ட்டு வேல்மாறல் படிக்கும்போது என்கிட்ட வேல்மாறல் புக்கெலாம் இல்லை. நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி தான் வேல்மாறல் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இந்த நியூ இயர்க்கு நாங்கள் குன்றத்தூர் முருகர் கோவிலுக்கு போனப்போ எங்கள் நாத்தனார் தான் எனக்கு வேல்மாறல் புக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ நான் வந்து அதில் தான் படிக்கிறேன். அதே மாதிரி உங்களால் டெய்லி வேல்மாறல் படிக்க முடியலனா கூட செவ்வாய்க்கிழமையில் வெற்றிலை தீபம் போடுறப்ப நம்ம இந்த வேல்மாறல் படிக்கலாம். நான் வந்து ஹோரை நேரம் காலையில் 6லேருந்து 7, அப்படி இல்லை மத்தியானம் 1லேருந்து 2 இந்த டைமில் வந்து நான் விளக்கு போடுவேன். ஸோ நான் வந்து வெற்றிலை தீபம் போட்டு முடித்த உடனே இந்த வேல்மாறல் படிச்சுட்டு, இந்த வேல்மாறல் எப்படி படிக்கணுன்ட்டு நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். உங்களில் எத்தனை பேர் வந்து என்ன மாதிரி வேல்மாறல் படிக்கிறீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேல்மாறல் படிக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாறுதல் நடந்திருக்குன்ட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் வந்து என்ன மாதிரி வேல்மாறல் படிங்க. வேல்மாறல் வந்து படிக்கிறதால நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய சேஞ்சஸ் தெரியும். அது வந்து உங்களுக்கே வந்து தெரியும், நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ இது படிக்கிறதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற சேஞ்சஸ் உங்களுக்கு வந்து நிறையவே தெரியும். ஸோ வந்து முருகரை வந்து நம்ம கும்பிட்டா அவர் என்றைக்குமே வந்து நம்மளை கைவிட மாட்டார். நானும் வந்து நம்மளுக்கு நிறைய சோதனை கொடுப்பாரு, எடுத்த உடனே நம்மளுக்கு எல்லாமே கொடுப்பாரு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு வந்து நிறைய சோதனை கொடுப்பாரு, அந்த சோதனையெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். ஸோ அதாவது அவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டெஸ்ட்டு தான். அதனால் வந்து நம்ம தோண்டு போகாமல் நம்ம எப்பயுமே வந்து முருகரை வழிபட்டுட்டு நம்மளோட வாழ்க்கையில் வந்து நிறைய மாறுதல் நடக்கும். நீங்களும் என்ன மாதிரி ஒரு முருகர் பக்தர்னால் என்னோடய கமெண்ட்டில் வந்து ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.